தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் விக்னேஸ்வராய நமக. குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி, ஸ்ரீ பொன்முத்து கருப்பணசாமி, அங்காள பரமேஸ்வரி, பப்பாத்தி அம்மன் துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கும்பராசிக்காரங்க, இப்போ மிக முக்கியமான கும்பராசிக்காரங்களுக்கு தான் இந்த பலனை சொல்லணும். ஏன்னா இப்போ ப்ளஸ் பாயிண்ட்டுன்றதும் நிறையா இருக்குது, மைனஸஸும் நிறையா இருக்குது. வருகின்ற இந்த ஜென்ம சனி தான் கொஞ்சம் பிரச்சனையே தவிர, 3ஆம் இடத்து மறைவு குரு, மறைவுங்கிறது பாதி மறைவு தான். 8ஆம் இடத்து கேது, 2ஆம் இடத்து ராகு, இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படிங்கிறது தான் கும்பராசிக்கு மிகப்பெரிய சேலஞ்ச். ஆனால் நட்சத்திர வாரியாக தசாபுத்தி பலன்கள் சொல்லும் போது முழுமையான பலன்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கோச்சார ரீதியாக மட்டுமே சொல்லும் போது அது தாக்கத்தையும் மாற்றத்தையும் அதிர்வலைகளையும் கொடுக்காது. தசாபுத்தியுடன் சேர்ந்து கோச்சார பலன்களை சொல்லும்போது மிக துல்லியமாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த பலனானது வாழ்க்கை முழுக்க உங்களுக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறது மிக துல்லியமாக உங்களுக்கு தெரிய வரும். ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்க கும்பராசிக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 தன்னுடைய வேலைகளிலும் தன்னுடைய விஷயங்களில் ரொம்ப தெளிவானவங்கன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ தான் அதுக்கு ஒரு பிரச்சனை நடந்துகிட்ருக்கு. என்னென்னா ஜென்மத்தில் நடக்கின்ற சனி. அது சில பிரச்சனைகளை கொடுத்தாலும் காமன் கேரக்டர் சொல்லும்போது இவங்க ஒரு நோக்கத்தோடு தான் இருப்பாங்க எப்போவுமே. நோக்கமானது மிக துல்லியமாகவும் ரொம்ப நேர்த்தியாகவும் செய்யக்கூடியவங்க கும்பராசிக்காரங்க. இவங்க கும்பராசிக்காரங்க பார்த்திங்கனாலே, கும்பம்னா என்ன, செம்பு, அந்த செம்பு மாதிரி தான் இருப்பாங்க இவங்களும். அப்படின்னா தான் இவங்களுக்கு சுபிச்சம், சுபம் அப்படின்னு சொல்லலாம். அந்த செம்பு வடிவில் தான் இவங்க சில டைமில் வைப்பாங்க, பார்த்திங்கன்னா தெரியும். அவங்களுடைய உருவம் மட்டும் அல்லாமல் அவங்களுடைய வீட்டிலும் ஒரு சுபிச்சமான பொருள் அப்படின்னா, கும்பம் வச்சா எப்படி ஒரு சுபிச்சமானதோ அந்த மாதிரி திருமணம் போன்ற சுப காரியங்கள் அந்த வீட்டில் கண்டிப்பாக நடந்தே ஆகும். இஷ்யூஸ், ப்ராப்ளம் எல்லாமே ட்ரை பண்ணி உங்களுடைய ஹார்ட் ஒர்க் மூலிமா தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரக்கூடியவங்க. இந்த 2024 இவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொன்னான வருடம் அப்படின்னும் சொல்லலாம். இருந்தாலும் கும்பத்துக்கு வருகின்ற இந்த ஜென்ம சனி அவிட்ட நட்சத்திரத்துக்கு வர்றதுனால எப்படிப்பட்ட விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்தே பலன்கள் மாறுபடும் ஒவ்வொருத்தருக்கும். ஏன்னா தசாபுத்தின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அவங்களுடைய கோச்சார பலன்கள், தசாபூத்தி பலன்கள், அவங்களுடைய ஜனனகால கிரகங்கள், அதை சார்ந்தே முடிவெடுக்கப்படும். பிரம்மாண்டமாக பணம் வரக்கூடிய ஸ்டேஜ் 2024 இருக்குது. ஏன்னா குரு ராகு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, குரு ராகு இடத்துல இருக்கும்போது கூட ஒரு சில பல்மடங்கு வரக்கூடிய விஷயங்கள், நிறைய பண வரவுகள் வந்திருக்கும். 20 லட்சத்துலேருந்து சாதாரணமாக இருந்தவங்களாம் இப்போ 1 கோடி வரைக்குமே வந்திருக்கும். வீடு மனை யோகம் இருந்திருக்கும். பொன் அதிகமாக சேரும், நல்ல வழியில் சேர்ப்பீங்க. படிப்பில் இந்த வருஷம் ராக் பண்ணுவீங்க நல்லா. ஆனால் பயங்கரமான ஹார்ட் ஒர்க் கொடுப்பீங்க. அதே மாதிரி வீசிங், கிட்னி ஸ்டோன்ஸு அப்படிங்கிற விஷயம், கேல்பிளேடர் ஸ்டோன்ஸ் அப்படி வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது. கேல்பிளேடர் ஸ்டோன்னா பித்தப்பை கற்கள், அந்த மாதிரி விஷயங்கள் கற்கள் உருவாக்கக்கூடிய காலகட்டம்னு கூட சொல்லலாம். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது நம்மளுடைய லைஃப் ஸ்டைலை கரெக்டாக பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, சரியாக தூங்கி சரியாக எழுந்திரிச்சு சரியான வேலைகளை சரியான நேரத்துக்கு பண்ணிங்கனாலே எந்த ஒரு இஷ்யூஸும் உங்கள் வாழ்க்கையில் வராது. பொதுவாகவே அதுதான் அடிப்படை. அந்த விஷயத்த நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கும்பராசிக்காரங்க விநாயகரை வழிபடுறது முதல்ல ரொம்ப நல்லது. கும்பராசிக்காரர்களுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னா, எதாக இருந்தாலும் ஒரு அசால்ட்டான தைரியம் இருக்கும் இவங்ககிட்ட. அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்து பெரிய சீரியஸ்னஸும் எடுத்துக்க மாட்டாங்க. சீரியஸ்னஸ்ஸாக இருக்கிற இடத்துல இவங்ககிட்ட பேசவே மாட்டாங்க. இதுதான் உண்மை. இவங்க ஏஜ் வயசு ஆக இவங்களுக்கு நிறைய யோகங்கள் ஆக்டிவேட் ஆகும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கும்பராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக நடந்தே ஆகும். ஹாப்பியாக இருப்பாங்க, நிறைய விஷயங்களை கண்டுகொள்ளாமல் இருப்பாங்க. சில விஷயங்களில் ரெஸ்பான்ஸுங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்துட்டு ரெஸ்பெக்ட் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி அவங்களோட விஷயங்கள் எல்லாமே அடுத்தவங்களுக்கு சொல்கிறத விரும்ப மாட்டாங்க.
அதிகமாக விரும்ப மாட்டாங்க பர்சனலாக பேசுகிறது. கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம், இது குருவுடைய நட்சத்திரம். மொத்த தசாபுத்தி காலங்கள் 11 வருடம். என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு 11 வருஷத்தை எடுத்துக்கிறேன். உங்களுடைய தசா இருப்பு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு சனி திசை அடுத்த வருகின்ற சனி திசை 19 வருஷத்தோடு ஆட் பண்ணிக்கோங்க. 11 + 19 30 வயசு வரைக்கும் என்ன மாதிரி பலன்கள் கும்பராசி புரட்டாதி நட்சத்திரம் கொடுக்கும். கோச்சார ரீதியாக குரு 3ஆம் இடத்துலேருந்து மறைவுக்குலேருந்து 4ஆம் இடத்துக்கு செல்வது ஒரு நல்ல பலன். அதே மாதிரி உங்களுடைய ராகு 2ஆம் இடத்தில் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் இருக்கணும். கேது 8ஆம் இடத்தில் இருக்கும். ஒரு சில விஷயங்கள் நடக்கும், அது என்னென்னு விரிவாக பார்ப்போம். அடுத்தது சனியானவர் உங்கள் ஜென்மத்துக்கே வந்திருக்கிறது. அடுத்தது 10 மாதங்கள் பிரித்து முதல் 10 மாதங்கள் அவிட்டத்துக்கும், அதுக்கப்புறம் சதயத்துக்கும், அதுக்கப்புறம் பூரட்டாதிக்கும் மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை இந்த ஜென்ம சனி எப்படி கொடுக்கும் அப்படிங்கிற விஷயம். சனி திசையும் சேர்ந்து குரு திசையுடன் சனி திசையும் சேரும் போது 30 வயசுக்குள்ளே எப்படி இருக்கும் அப்படின்னா, சனி உங்களுக்கு ஜென்மத்துக்கே வந்திருக்காரு, சனி திசையும் நடக்குது அப்படின்னா நல்லது கெட்டது நடந்துருமோன்னு பயப்படாதீங்க, நல்லது மட்டும்தான் நடக்கும். கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரம் உங்களுக்கு சனி திசை நடக்கும்போது மிகப்பெரிய யோக பலன்களும் யோகத்தையும் அதிகமான வாய்ப்புகளையும் உங்கள் வரலாற்றில் ஒரு விஷயங்கள் நன்மை செய்யக்கூடிய அரசாங்க உதவி பெற்று அரசாங்க விஷயத்தில் மிகப்பெரிய நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். அரசியல்வாதியாக இருப்பது மிகப்பெரிய முன்னேற்றம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு டிரான்ஸ்ஃபர் மற்றும் ப்ரொமோஷன்ஸ் இதெல்லாமே நல்லா கிடைக்கும். சனி திசையில் நல்ல ஒரு சனி ஆக இருக்கு. இந்த காலகட்டங்களில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி, வேகம், விவேகத்துக்குரிய ஒரு வேகம், நல்ல ஒரு மாற்றங்கள், முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லாமல் தொழிலில் நல்ல வளர்ச்சி. ஆனால் நிறைய உழைக்கணும், அதுதான் விஷயம். பெண்களுக்கு ஒரு நல்ல ஒரு கணவர் அமையக்கூடிய, திருமணம் அமையக்கூடிய, நல்ல படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நல்லது கொடுக்கும். சில பேர் டாக்டர், இன்ஜினியர்ஸ் எல்லாம் உருவாகுவாங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பிடிஎஸ் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் நல்லாயிருக்கும். வெட்னரி படிக்கக்கூடிய காலகட்டம். பிஇ ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஸ்பேஸ் படிக்கிறதுக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அது மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கு, கம்யூனிகேஷன் அது மாதிரி எல்லாமே நல்லாயிருக்கும். இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் இப்போ வளர்த்துப்பீங்க. சனி திசையில் நிறைய ஸ்கில்ஸை வளர்த்துப்பீங்க. அதன் மூலியமாக வெற்றி பெறக்கூடியது. நிதானமாக போனாலும் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரேஸுங்கிற மாதிரி நீங்கள் ஸ்லோவாக போனாலும் ஸ்டடியாக போய் ரேஸை வின் பண்ணிடுவீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இப்போ கண்டிப்பாக நடக்கும். இந்த புதன் திசை 30 வயசுலேருந்து 47 வயசு வரைக்கும், இது வரைக்கும் மேரேஜ் ஆகாதவங்களுக்கு மேரேஜ் ஆகும். தடை தாமதங்களுக்கு பிறகு மேரேஜ் ஆகும். அதுக்கப்புறம் செகண்ட் மேரேஜு, அப்புறம் உங்களுடைய லேட் மேரேஜ் நடக்கிறவங்களுக்குலாம் இப்போ நடக்கும். நல்ல சுபிட்சமான சுப பலன்கள் கண்டிப்பாக இந்த புதன் திசையில் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல ஒரு மாற்றங்களும் முன்னேற்றங்களும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். அடுத்து ஆடை ஆபரணங்கள், வண்டி வாகனங்கள், அப்புறம் நிறைய தெளிவான பேச்சு, அதன் மூலியமாக வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக உண்டு. புதன் உங்களுக்கு நன்மையான பலன்களை கொடுத்து கம்யூனிகேஷனில் இருந்தாலும் சரி, எஜுகேஷன் ஃபீல்டில் இருந்தாலும் சரி நல்ல ஒரு மாற்றங்கள், சூப்பரான டைம்னு சொல்லலாம். கேது திசை 47 வயசுலேருந்து 54 வயசு வரைக்கும். இந்த கேது திசை ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட சிந்தனைகளை அதிகமாக கொடுக்கக்கூடியது. சோதனையை தாண்டி சாதனை புரியக்கூடிய காலகட்டம். இத்தனை சோதனை வந்தாலும் அதில் நீங்கள் சாதனை படைப்பீர்கள். மிகப்பெரிய முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் கேது மெட்டீரியலிசம் லைஃப்பை மறக்க வச்சு ஒரு ஆன்மீகத்திற்கு உண்டான ஞானத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். இதுதான் உண்மை, இதுதான் பொய்ங்கிறத உணர வைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்துக்கட்டத்தில் வாழ்க்கை துணைவினால் ஒரு இல்லறம் நல்லறமாக இருக்கக்கூடிய நிலைமை இருக்கும். பிரச்சனைகள் வரும், ப்ராப்ளம்ஸ் வரும், இருந்தாலும் அது சரியாகும், சமாளிப்பீர்கள். ஆனால் பொதுவாகவே இந்த கும்பராசி இந்த கேது திசையில் இல்லற வாழ்க்கை அப்படிங்கிறதே ஒரு சில விஷயங்களில் கோர்ட்டு டைவர்ஸ் வரைக்கும் சில பேர் போவாங்க. சில பேர் பொறுமையாக இருந்தாங்கன்னா இந்த விஷயத்தில் அடிச்சுக்கிட்டே வாழ்வாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்க அந்த காலகட்டத்தில் ஜென்ம சனிலையோ புதன் கேது திசையில்
கொஞ்சம் கவனமாக எச்சரிக்கையாக முடிவு எடுக்கணும். எல்லாத்துலேயும் ரொம்ப நிதானமாக போகணும், இல்லாட்டினா ரொம்ப கஷ்டம், பிரச்சனையை அதிகமாக கொடுத்துரும். அடுத்தது சுக்கிர திசை 54 வயசுலேருந்து 74 வயசு வரைக்கும். இந்த சுக்கிர திசை உங்கள் மகளுக்கு நல்ல ஒரு வரன், நல்ல ஒரு வாழ்க்கை, நல்ல ஒரு விஷயம் கண்டிப்பாக சுக்கிர திசையில் கண்டிப்பாக கிடைக்கும். மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். சுக்கிர திசையில் உங்கள் ஸ்டேட்டஸ், ரெக்கக்னேஷன், ரெஸ்பெக்ட் எங்கேயோ போகும், நல்ல நிலையில் இருக்கும். சுக்கிரன் அஸ்தங்கமாகணும், நீசமடையாமலோ இல்லை அசுப கிரகங்களுடன் சேர்ந்து தவறு இழக்கக்கூடிய விஷயங்களில் சில விஷயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. அதனால் உங்கள் ஜனன கால ஜாதகத்தை ஆய்வு செய்து கொள்ளுங்கள். ஜோதிட ஆலோசனைக்கு எனக்கும் கூப்பிடலாம். சூரிய திசையில் 74 வயசுலேருந்து 80 வயசு வரைக்கும். இந்த சூரிய திசை காலங்களில் தந்தையார் வழி பிரச்சனைகள் தலை தூக்கும், சொத்து பிரச்சனைகள் அப்படிங்கிறது வரும். நல்ல விஷயம்னு சொன்னீங்கன்னா இந்த காலத்தில் கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்கள டேக்ஸ் இதெல்லாம் ப்ராப்பராக கட்டணும், நல்ல ஒரு ஸ்டேட்டஸ் ரெக்கக்னேஷன் கண்டிப்பாக வரும். நிறைய பேர் சூரிய திசையில் ஜென்ம சனி நடக்கக்கூடாது, சூரிய சந்திர திசை செவ்வாய் திசை நடக்கக்கூடாது. ஆனாலும் இதை கடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனைகளை அதிகமாக கொடுக்கும். வரன் வழியில், உங்களுடைய பிள்ளைகள் வழியில், பேர பிள்ளைகள் வழியில் ஒரு சில மனசங்கடங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதை பார்த்து அப்பாவுக்கும் பையனுக்குமே ஆகாத ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அதனால் பார்த்து இருந்துக்குங்க, எச்சரிக்கையாக இருக்குங்க. சந்திர திசை 80 வயசுலேருந்து 90 வயசு வரைக்கும். பெண்களால் ஏற்றம் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்தாலும் ஜென்ம சனியில் சந்திர திசை நல்லது பண்ணுமா அப்படின்னா, சந்திராஷ்டமம் அன்னைக்கு மட்டும் யாருக்கிட்டையும் பதில் கொடுத்து கேள்வி கேட்டு பதில் வாங்காதீங்க. அன்றைக்கி மட்டும் ரொம்ப கவனமாக இருங்க. 2.5 நாளைக்கு ஒரு தடவை சந்திராஷ்டமம் வருது. சந்திர திசையில் ஜென்மசனி போயிட்டு இருந்ததுன்னா மிகப்பெரிய ஒரு கன்ஃபியூஷன்ஸ் தான் அதிகமாக கொடுக்கும். டிசைட் பண்ணாமல் இருப்பீங்க. பிரச்சனையை அதிகமாக கொடுக்கக்கூடிய விஷயங்களும் நீங்கள் பண்ணுவீங்க. என்னங்க நான் நல்லது தான் நினைக்கிறேன், எனக்கு நல்லது நடக்க மாட்டேங்க, என்ன எல்லாம் என்னை கெட்டவங்க சொல்கிறாங்கன்னா டைம் தான். அந்த சந்திர திசை அந்த டைம் கொடுக்கும். அதே மாதிரி செவ்வாய் திசை 90 வயசுலேருந்து 97. வீடு மனை யோகத்தில் பிரச்சனை, கால் அடிக்கும் போதே இந்த பூர்வீக சொத்தில் பிரச்சனை வந்துடும். செவ்வாய் வீடு மனை ஒன்றாவது இப்போ கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அதில் ஒரு சில தொய்வுகள் ஏற்படும். இதெல்லாம் காரணம் என்னென்னா அந்த டைம் தான். இந்த டைமை கடந்து போகணும். இந்த டைம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா பொறுமையை காத்து எச்சரிக்கையுடன் கவனமாக முடிவெடுத்து பிறகு செய்யக்கூடிய விஷயங்கள். செவ்வாய் ஆட்சி இருந்துச்சு, உச்சம் பெற்றிருக்கு அப்படின்னா ஓரளவுக்கு நீங்கள் சமாளித்து வருவீங்க. ராகு திசை 97 வயசுலேருந்து 115 வயசு வரைக்கும் இருந்தாலும் 97லேருந்து 99 இந்த ராகு திசையும் உங்களுக்கு சர்ப்பகிரக திசைனா உடல்நிலையில் பாதிப்பு ஏற்படக்கூடிய, அதனால் உடல் ஆரோக்கியத்தை தவறாக செயல்படக்கூடிய ஒரு சில மாத்திரைகளும் நீங்களாகவே உட்கொள்ளக்கூடாது. அது டாக்டர்கிட்ட ரெக்கமெண்டேஷன் பண்ணி தான் பண்ணணும். சுய கட்டுப்பாடு, அதே மாதிரி தன்னுடைய நோய் ஆரோக்கியத்துக்கு மாற்றல ஆரோக்கியத்துக்கு நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணணும். நேச்சுரலான விஷயத்தை பண்ணணும். அதிகமாக மன உளைச்சலுக்கு கொண்டு போகக்கூடிய சிந்தனைகளை வர வைக்கக்கூடாது. தியானம், யோகா போன்ற விஷயங்களை பண்ணுறது மிகப்பெரிய நல்லது இந்த காலகட்டத்தில் கொடுத்துரும். இந்த கும்பராசி புரட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு தட்சிணாமூர்த்தியை வழிபடுறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏதாவது எல்லை தெய்வங்களை கும்பிட்டுட்டு நன்மை ஏற்படக்கூடிய விஷயங்கள் அமையும். கண்டிப்பாக எல்லை தெய்வங்களை கும்பிடுங்க. சனிக்கிழமை சனி ஓரையில் ஆஞ்சநேயர் வழிபாடு, விநாயகர் வழிபாடு தினமும் பண்ணுங்கள். சும்மா போயிட்டு ஒரு விளக்காவது ஏற்றிட்டு வாங்க, கண்டிப்பாக நன்மை நடக்கும். அப்புறம் தானங்கள், அன்னதானம் பண்ணலாம். துப்புரவு பணியாளர்களுக்கு உதவி பண்ணலாம். தெருவில் இருக்கிற ஒரு வயதானவர்களுக்கு கம்பளி, பெட்ஷீட்டு போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் தானம் பண்ணலாம். உணவு தானம் பண்ணுறது இன்றியமையாதது. இப்படி எல்லாமே கும்பராசிக்கு அது ஃபேவராக முடியும். இந்த கும்பராசி பூராட்டாதி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் சகல சௌபாக்கியங்களும் மன நிம்மதியும் ஆரோக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் மகா ஈஸ்வரனை வேண்டி வணங்குகின்றேன். வாழ்க வளமுடன். திருச்சிற்றம்பலம்.